தியாகையர் கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கும் நடந்த பேராமூர். திருவையாறுன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த தியாகையர் வசித்து வரார். அவருடைய அண்ணன் சரபோஜி மன்னர்கிட்ட வேலை செய்கிறவர். இப்போ சரபோஜி மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இந்த தியாகையருடைய பிரபல்யம் என்னென்னா, ராமநாமத்தில் ரொம்ப டாப்பில் இருக்கிறவர். அந்த ராமநாமத்தை ருசித்து அந்த சீதாராமனுடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் தன்னுடைய ஆன்மாவில் ஏந்தி ஒரு தூய பிரம்மச்சரியத்தோட ஒரு நியமத்தோட அதை பாடி பாடி பரவசம் அடையக்கூடியவர். ஆனால் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் ராமநாமத்தை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பக்திமான். பல கீர்த்தனைகளை ஏற்றி வித்தியாசமான ராகங்களோடெல்லாம் அந்த ராமனுடைய பெருமையை உலகமறிய செய்தவர் தான் தியாகையர். ஆனால் அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். பெருசாகவும் பெருமையாக தன்னை சொல்லிக்கவும் மாட்டார். எதுக்கும் ஆசைப்படவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர். ஆனால் இவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த சரபோஜி மன்னன் இந்த தியாகையருடைய அண்ணன் தான் அவருடைய வேலை பார்க்குறார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி உங்கள் தம்பியை வர சொல்லுங்கள், நம்ம அரண்மனையில் அவரை பாட சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் தியாகையர்கிட்ட இந்த மாதிரி சரபோஜி மன்னன் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி அவங்க தம்பியை கூப்பிடுறார். தியாகையர் சொல்கிறார், என் ராமன் கூப்பிட்டால் ஒழிய வேறு எவர் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். இதை இப்படியே போய் சொல்ல முடியுமா? மன்னன் கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்குமா இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறார். ஏன்பா இப்படி பண்ணுற? நீ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து வாழணுமா? வெறும் ராமநாமத்தையே சொன்னால் போஜனம் எப்படி? இப்படியே காலத்தை ஓட்ட போறியா? மன்னன் முன்னாடி பாடுனா அவர் எதாவது கொடுத்தாருன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். ஏன் இப்படி பைத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிலையை வச்சு வழிபடுறார் இல்லையா, அந்த சிலையை தூக்கிட்டு போயிட்டு ஆற்றுல வீசிடுறார். அவர் வழிபடுற சீதாராமன் சிலை இல்லைன்னா அவர் எப்படி தூங்குவார், எப்படி சாப்பிடுவார்? அவருக்கு இருந்த கொஞ்ச நேரம் நிம்மதியும் போயிடுச்சு. இப்போ அந்த சிலையை தேடி எங்கெங்கோ தேடுறாரு, கிடைக்கல. குடமுரட்டி அப்படின்ற ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அவர் தேடிக்கிட்டே போகிறப்போ அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் போகும்போது அந்த ராமர் சிலையிலேருந்து ஒரு குரல் எழும்புது. இந்த படிக்கட்டு மணலில் மறைஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த குரல் வருது. அதை பார்த்து அவர் போய் அந்த சிலையை எடுத்துகிட்டு வரார். திரும்ப தன்னுடைய வீட்டில் வச்சு எப்போதும் போல் அந்த ராம கீர்த்தனைகள் பாடுறார். இப்போது தியாகையர் 760 கீர்த்தனைகளை ஏற்றிருக்கார். 760ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வருடம் அவருடைய ஆராதனை எல்லா இசைக்கலைஞர்களும் போய் தன்னுடைய நன்றியை தெரிவிப்பாங்க. இப்போ இந்த தஞ்சை மாவட்டத்தில் இந்த திருவையாறை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கீத வித்வான்கள்லாம் அவர்கிட்ட ஆசி பெறத்துக்காக வருவாங்க. அவங்க மட்டும் இல்லை, பல மகான்கள், பல தேசத்து மன்னர்கள் இவங்கெல்லாம் அவர்கிட்ட ஆசி பெற வருவாங்க. ஏன்னா அவ்வேற்பட்ட ஒரு வித்வான். ஒரு கட்டத்தில் அந்த சரபோஜி மன்னனே கூட நேராக வந்துட்டார். கூப்பிட்டு வரலன்னா கூட அவரே இவர்கிட்ட நேராக ஆசி வாங்குற அளவுக்கு பெரிய ஜாம்பை வாங்குறத காலப்போக்கில் தெரிஞ்சுக்கிறார். ஒரு கீர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாகப்பட்டினத்தில் நரிமணம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு சங்கீத பயிற்சி பெற்ற, ஒரு இந்துஸ்தான் சங்கீத பயிற்சியும் பெற்ற, தமிழில் சிவன் மேலே ஏராளமான பக்தி பாடல் எழுதி பல கீர்த்தனைகளை பாடி ஒரு புகழ்பெற்ற தியாகையரை விட ஒரு 20 வயசு குறைஞ்சவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண பாரதியாருங்கிறவர். அவர் இந்த ராம கீர்த்தனை பாடும்போது ஒரு சின்ன டவல் கட்டிக்கிட்டு வெறுமனே ஒரு ஆண்டி மாதிரி நிற்கிறார். ஆபோகி ராகம்னு ஒரு ராகம். அந்த ராகத்தில் ராமநாமத்தை பாடின்னு இருக்கார். யார்? தியாகையர். அந்த பாடலை முடிஞ்ச உடனே தன் எதிரில் இருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு ஆண்டி மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் நாகப்பட்டினத்தில் நரிமணம் ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறார். நரிமணம்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு மயூரம்னு ஊர், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறார். அப்போனா உங்களுக்கு கோபாலகிருஷ்ண பாரதி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கோபாலகிருஷ்ண பாரதி அடியேன்தான் சுவாமிங்கிறார். அப்படியே எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுறார். எப்பேற்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு சிவபக்தர், சிவனை பற்றிய பல்வேறு பாடல்களை பாடிய நீங்களா என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவர் சொல்கிறார், ஆபோகி ராகத்தில் சிவன் மேலே நீங்கள் ஒரு கீர்த்தனை பாடுங்களேன்
அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அப்போ அவர் கோபாலகிருஷ்ண பாரதி சொல்கிறார், சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமோ, தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமோ, கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இத்தரணியில், ஒரு தரம் சிவசிதம்பரம் என்றால் போதுமே, பரகதிக்கு வேறு புண்ணியம்தான் பண்ண வேண்டுமோ அப்படின்னு பாடுறார். தியாகையர் அப்படியே மனம் உருகி அப்படியே அவரை போய் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணதோட அவர் அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார். ராம பக்தர் ஒரு பக்கம் சிவபக்தர், இந்த ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க இல்லையா. இந்த சடங்குகளை எல்லாம் தாண்டிய ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்பு, இந்த ஆழ் மனதில் அந்த மகான்களுடைய பக்தி, அந்த இடத்துலையும் தான் பெரியவங்கிற இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருவருக்குள் ஒருவர் அணைத்து கொண்டு ஆன்மாவால் இணைந்தாங்க இல்லையா. அதுதான் பேரன்பு கொண்ட பேராமூர் காதல். இரண்டு ஜாம்பவான்கள் ஒன்றிணைந்து அகந்தையற்ற அன்பு செலுத்துகிற அந்த இடம்தான் பேராமூர்னு புரிஞ்சுக்கணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.